கல்கி ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். சோழர்களின் கட்டிடக்கலை திறமைக்கு சாட்சியாக கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு காவியம். சிற்பங்கள் பேசும் இடம், கற்கள் இசைக்கும் இடம், புராணங்களும் வரலாறும் சங்கமிக்கும் புனிதத் தலம். தாராசுரம் ஐராவதேஸ்வரர் திருக்கோயில். இன்று நாம் காணப்போகும் இந்த அற்புதமான திருத்தலம் கும்பகோணம் அருகிலுள்ள தாராசுரம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. 12ஆம் நூற்றாண்டில் சோழப் பேரரசின் மாமன்னரான 2ஆம் ராஜராஜ சோழனால் இந்த கோயில் கட்டப்பட்டது. சோழர்களின் கட்டிடக்கலை சிறப்பை உலகறியச் செய்யும் இந்த ஐராவதேஸ்வரர் கோயில் இன்று யுனெஸ்கோ உலகப் பாரம்பரியச் சின்னமாக போற்றப்படுகிறது. முதலாம் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் எவ்வாறு சோழர்களின் கட்டிடக்கலையின் உச்சமாக கருதப்படுகிறதோ அதே அளவுக்கு நுணுக்கமான கலை வேலைப்பாடுகளையும் கட்டிடக்கலை அதிசயங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஐராவதேஸ்வரர் திருக்கோயில் இது வெறும் கற்களால் கட்டப்பட்ட கோயில் அல்ல. ஒவ்வொரு கல்லிலும் ஒரு கதை, ஒவ்வொரு தூணிலும் ஒரு கலை, ஒவ்வொரு சிற்பத்திலும் ஒரு தெய்வீக உணர்வு. அதனால்தான் இந்த திருத்தலம் சிற்பிகளின் கனவு என்று இன்றளவும் போற்றப்படுகிறது. ஐராவதத்தின் சாபம் நீங்கிய தலம். இந்த கோயிலின் பெயருக்குப் பின்னாலும் ஒரு சுவாரஸ்யமான புராணக் கதை உள்ளது. தேவேந்திரனின் வெள்ளை யானையான ஐராவதம் துர்வாச முனிவரின் சாபத்தால் தனது வெண்மை நிறத்தை இழந்ததாக கூறப்படுகிறது. தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்க வேண்டும் என்று ஐராவதம் இத்தலத்திற்கு வந்து சிவபெருமானை பக்தியுடன் வழிபட்டது. அதன் பக்திக்கு அருள் புரிந்த சிவபெருமான் ஐராவதத்தின் சாபத்தை நீக்கி அதன் வெண்மை நிறத்தை மீண்டும் அளித்ததாக தலபுராணம் கூறுகிறது. அதனால் இத்தலத்து இறைவன் ஐராவதேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார். கல்லில் வடிக்கப்பட்ட தேர்க்கோயில். இந்த கோயிலின் மற்றொரு மிகப்பெரிய சிறப்பு முன் மண்டபம். குதிரைகள் இழுத்துச் செல்லும் தேரை போன்ற வடிவில் இந்த மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. கல்லால் உருவாக்கப்பட்ட அந்த தேரின் சக்கரங்கள், குதிரைகள், சிற்ப அலங்காரங்கள் என ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது சோழ சிற்பிகளின் கற்பனைத் திறன் எவ்வளவு உயர்ந்தது என்பதை உணர முடிகிறது. அந்த காலத்தில் நவீன இயந்திரங்கள் எதுவும் இல்லாமல் இவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடுகளை கல்லில் எப்படி உருவாக்கினார்கள் என்ற ஆச்சரியம் இன்றும் நம்மை வியக்க வைக்கிறது. கல்லில் இசைக்கும் 7 ஸ்வரங்கள். ஐராவதேஸ்வரர் கோயிலின் மற்றொரு பிரமிக்க வைக்கும் சிறப்பு இசைப்படிகள். கோயிலில் உள்ள குறிப்பிட்ட படிகளை தட்டும்போது இசையின் 7 ஸ்வரங்களான ஒலிக்கும் வகையில் அவை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக பாரம்பரியமாக கூறப்படுகிறது. ஒரே கல்லில் கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் இசைக்கலையும் இணைந்திருப்பது சோழர்களின் அறிவுத்திறனுக்கு ஒரு அற்புதமான சான்றாகும். ஓம் புராணங்களை கூறும் சிற்பங்கள். இந்த கோயிலுக்குள் நுழைந்தவுடன் நம் கண்களை கவர்வது எண்ணற்ற சிற்பங்கள், நடன முத்திரைகள், தெய்வங்களின் திருவுருவங்கள், புராணக் கதைகள், வாழ்க்கையின் பல்வேறு காட்சிகள். மிக சிறிய அளவில் செதுக்கப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு சிற்பத்திலும் காணப்படும் நுணுக்கமான வேலைப்பாடு நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. ஒரு சிற்பத்தை பார்த்தால் அது வெறும் கல் என்று தோன்றாது. கல்லுக்குள் உயிரை ஊற்றியிருக்கிறார்களோ என்ற உணர்வே ஏற்படும். யமதர்மராஜனும் வழிபட்ட தலம். இத்தலத்து இறைவனை இந்திரனின் ஐராவதம் மட்டுமல்லாமல் யமதர்மராஜனும் வழிபட்டதாக தலபுராணங்கள் கூறுகின்றன. இதனுடன் தொடர்புடையதாக இங்குள்ள திருக்குளம் யமதீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் தாரன் என்ற அரசன் தனது 100 மனைவிகளுடன் இத்தலத்து இறைவனை வழிபட்டு சிறப்புடன் வாழ்ந்ததாகவும் தல வரலாற்றில் கூறப்படுகிறது. தனித்துவமான அம்மன் சந்நிதி. வழக்கமான பல சிவாலயங்களின் அமைப்பிலிருந்து சற்று வேறுபட்ட ஒரு சிறப்பையும் இந்த கோயில் கொண்டுள்ளது. மூலக்கோயிலின் வலதுபுறத்தில்
இறைவிக்கென்று தனியாக ஒரு திருக்கோயில் அமைந்துள்ளது. இதுவும் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயிலின் கட்டிட அமைப்பில் காணப்படும் முக்கியமான தனிச்சிறப்புகளில் ஒன்றாகும். காலத்தை வென்ற சோழக் கலை. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சோழ மன்னர்களும் சிற்பிகளும் கட்டிடக் கலைஞர்களும் கல்லில் உருவாக்கிய இந்த அற்புதம் இன்று நம் கண்களுக்கு முன்னால் அவர்களின் அறிவையும் கலைத்திறனையும் ஆன்மீகப் பாரம்பரியத்தையும் பேசிக் கொண்டிருக்கிறது. தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில் என்பது ஒரு வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல, தமிழர்களின் கட்டிடக்கலை அறிவின் அடையாளம், சோழர்களின் சிற்பக் கலையின் சிகரம், வரலாற்றைச் சொல்லும் கற்களின் காவியம். இந்த அற்புதமான திருத்தலத்தைப் பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பும் வேறு தகவல்கள் இருந்தால் கீழே கருத்துகளில் தெரிவிக்கவும். கல்கி ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்க மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக பயணத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.